அனைவருக்கும் வணக்கம். இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு கோடிங் டிகோடிங்லேருந்து ஒரு ஷார்ட்கட். ஏற்கனவே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம், ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருப்போம் ஷார்ட்கட்டு. அந்த ஏபிசிடியில் உள்ள நம்பர்ஸ் எப்படி மெமரி பண்ணுறதுங்கிறத பார்த்துருந்தோம். இப்போ இந்த இதில் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அதோட ஆப்போசிட் லெட்டர் கண்டிப்பாக தெரியணும். நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு என்ன கேட்பான் அப்படின்னா ஹச்சுன்னு கேட்பான். ஹச்சுக்கு அங்கே ஆப்போசிட்டில் என்ன கேட்பான் அப்படின்னா எஸ் கொடுத்துருப்பான். ஹச்சோட ஆப்போசிட் லெட்டர் எஸ் அப்படின்னு நம்ம தெரிஞ்சாதான் பண்ண முடியும். ஏற்கனவே லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி இதை நம்ம போன உடனே எழுதணும்னு அவசியம் கிடையாது. இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஒரு சின்ன ஷார்ட்கட்டு, ஒரு 20 செகண்ட் நம்ம அதை மட்டும் நல்லா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பாருங்க, ஏலேருந்து எம் வரைக்கும், திரும்ப என்லேருந்து இசட் வரைக்கும். இதுதான் ஆப்போசிட் லெட்டர். இப்போ ஏவோட ஆப்போசிட் லெட்டர் நமக்கு தெரியும் இசட். இது நம்ம படிக்கணுமா அப்படின்னா படிக்கணும்னு தேவையில்லை. இப்போ பிலேருந்து பார்ப்போம். பிக்கு ஆப்போசிட் பாருங்க பை, அதாவது பைன்னு வச்சுக்கலாம் அல்லது பாய், இந்த மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பைன்னு வரும்போது பிக்கு ஆப்போசிட் என்னது ஒய்ன்னு அர்த்தம். சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சியை பாருங்க, சி இப்படி போட்டுக்கலாம். இந்த பக்கமா ஒரு சியை போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், எக்ஸ் வந்துடும். அப்போ சிக்கு ஆப்போசிட் என்னன்னா எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்போ அடுத்த லெட்டர் பாருங்க, டிக்கு ஆப்போசிட் டபிள்யூ. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, டிக்கு பதிலாக என்ன அப்படின்னா டாக்குன்னு ஞாபகம் வச்சுட்டு வாக்கு, டாக்கு வாக்கு அப்படின்னா, அப்போ டிக்கு ஆப்போசிட் என்னது டபிள்யூன்னு அர்த்தம். ஒன் டைம் தான் படிக்க போகிறோம். ஒரு டைம் நம்ம மெமரி பண்ணிட்டோம்னா லைஃப் லாங் நமக்கு என்ன பண்ணாதுன்னா மறக்காது. அடுத்து பாருங்க, ஈக்கு ஆப்போசிட் வி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்க, ஈவினிங்னு ஞாபகம் வச்சுக்கலாமா பாருங்க, ஈவினிங்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஈக்கு ஆப்போசிட் என்னது வின்னு அர்த்தம். எஃப்க்கு ஆப்போசிட் பாருங்க யூன்னு அர்த்தம். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஃபு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஃபு அப்படிங்கிறது யூல முடியுது. அப்போ எஃப்க்கு ஆப்போசிட் என்னது யூன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, ஜிக்கு ஆப்போசிட் பாருங்க டி. இது பாருங்க ஜிடி ரோடுன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஜிடி ரோடு அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல, கிராண்ட் ட்ரங்க் ரோடுன்னு சொல்லுவாங்க, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அப்போ ஜிக்கு ஆப்போசிட் டி, ஜிடி ரோடுன்னு அர்த்தம். ஹச்சுக்கு ஆப்போசிட் பாருங்க எஸ். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலா ஹையர் செகண்டரின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா பாருங்க, ஹையர் செகண்டரி நமக்கு மறக்காது. ஹையர் செகண்டரினா ஹச்சுக்கு ஆப்போசிட் என்னது எஸ்ன்னு அர்த்தம். ஐக்கு ஆப்போசிட் பாருங்க, ஐக்கு ஆப்போசிட் ஆறு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஐயர்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஐக்கு ஆப்போசிட் என்னது ஆறுன்னு அர்த்தம். அப்ப ஐயர் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சரியா, ஐயர்னு அர்த்தம். அடுத்து ஜேக்கு ஆப்போசிட் பாருங்க கியூ. இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஜேக்குங்கிறது என்ன அப்படின்னா ஜாக்கு குயின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. ஜாக்கு குயின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப ஜேக்கு ஆப்போசிட் என்னது கியூன்னு அர்த்தம். கேக்கு ஆப்போசிட் பாருங்க பின்னு சொல்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, கேங்கிறது என்ன அப்படின்னா கேபி கருப்புன்னு ஞாபகம் வச்சுக்கலாமா. கேபி கருப்புன்னு அர்த்தம். சரியா, அப்ப கேக்கு ஆப்போசிட் என்னது பின்னு அர்த்தம். எல்லுக்கு ஆப்போசிட் பாருங்க ஓன்னு அர்த்தம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா லோன்னு அலைஞ்சேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப லோ அப்படிங்கிறதுக்கு எல்லுக்கு ஆப்போசிட் என்னன்னா ஓன்னு அர்த்தம். லாஸ்டா பாருங்க, எம்முக்கு ஆப்போசிட் என். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், மேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா மேனுங்கிறது எம்முக்கு ஆப்போசிட் என்னன்னு அர்த்தம். இது நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் படிச்சா போதும். அதுக்கப்புறம் எப்படி கேட்டாலும் நமக்கு தெரியும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஹச்சுக்கு ஆப்போசிட் என்ன அப்படின்னா ஹையர் செகண்டரி அப்படின்னு நம்ம அந்த ஒரு டைம் மட்டும் படிச்சா போதும். சரியா, இப்போ இன்னைக்கு கிளாஸ் நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு ஷார்ட்கட்ல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.